தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமா அது இந்த கவினோட ஆணவ படுகொலை தான். இதுல நிறைய அரசியல் கட்சிகள் வந்து இது ஒரு அரசியலா பார்த்தாங்க. ஆனா விஜய் மட்டும் ரொம்பவே அமைதியா மௌனம் காத்துட்டு இருந்தாரு. விஜய் வந்து தலித் மக்களை வெறுக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த செய்திகள்லாம் பரப்பப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? முதலாக சத்தியம் தொலைக்காட்சி இந்த காட்சி பதிவை வெளியிடுகிற போது இதற்கு பின்னணியில் ஒளிந்திருப்பவர்கள் யார் யார், இது ஒரு கூட்டுக்கொலை என்றுதான் முதலாக செய்தி வெளிவந்தது. இன்றைக்கு தம்பி கவினுடைய கொலை வழக்கிற்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வழக்கறிஞர்கள் உள்ளே இப்பொழுதுதான் சென்றிருக்கிறார்கள். ஏனென்றால் சிபிசிஐடி விசாரணை என்பது நிச்சயமாக தெளிவாக இருக்காது. குளறுபடிகளை உருவாக்கும். கொன்றவர்களே காவல்துறை குடும்பத்தை சார்ந்தவர்கள். எப்படி காவல்துறை அவர்களுக்கு எதிராக செயல்படும் என்கிற கோணத்தில் இருக்கிறது. சீமான் வந்து நேரில் போய் பார்க்கறாரு. அந்த கடைசி நாளில் கூட போயிட்டு அந்த குடும்பத்துக்கு வந்து ஆறுதலை வந்து தெரிவிக்கிறாரு. கூடவே நிற்கிறாரு தோளுக்கு தோளா. இது எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு அரசியல். சீமான் எப்படிப்பட்டவர் என்பதை செங்கொடி மரணத்தில் தான் நான் புரிந்து கொண்டேன். ஆக இந்த தம்பி கவின் மரணத்திற்கு பிறகு போய் கட்டி தெளிவி, ஆரத்தெளிவி, முத்தமிட்டு, மூக்கை சிந்தி, கண்ணீர் வடித்து, வெளியிலே வந்து துடைத்து விட்டு எங்கேயாவது விடுதியிலே போய் தங்கி நாட்டுக்கறி சாப்பிட்டு சந்தோஷமாக கிளம்பி. இதுதான் அவர் வாழ்க்கையில் நடக்கும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு சம்பவமா அது இந்த கவினோட ஆணவ படுகொலை தானே. இதுல நிறைய அரசியல் கட்சிகள் வந்து இது ஒரு அரசியலா பார்த்தாங்க. ஆனா விஜய் மட்டும் ரொம்பவே அமைதியா மௌனம் காத்துட்டு இருந்தாரு. விஜய் வந்து தலித் மக்களை வெறுக்கிறாருன்னு சொல்லிட்டு இந்த செய்திகள்லாம் பரப்பப்படுது. இது எப்படி பாக்குறீங்க? ஏன்னா நியாயப்படி விஜய் வந்து இதுக்கு குரல் கொடுத்துருக்கணும். காணொலியில் பேசி கொண்டிருக்கிற போது கவினுடைய தந்தையாருக்கு சிறப்பு பாதுகாப்பு படையை தமிழ்நாடு அரசு நிறுவியிருக்கிறது. இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கிற சக்திகள் யார் என்பதை ஏற்கனவே பலமுனை கேள்விகளை நாம் எழுப்பியிருக்கிறோம், இப்பொழுதும் எழுப்புகிறோம். தம்பி கவினை அழைத்து சென்ற சுர்சித் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் கொண்டு போய் நிறுத்தியவுடன் வாகனம் ஓட்டியது சுர்சித். அவன் இறங்கியதும் மிளகாய்ப்பொடி தூவியதாகவும், முதல் வெட்டிலே தம்பி கவின் ஓடியதாகவும், விரட்டி வெட்டியதாகவெல்லாம் கதை விட்டார்கள். முதலாக சத்தியம் தொலைக்காட்சி இந்த காட்சி பதிவை வெளியிடுகிற போது இதற்கு பின்னணியில் ஒளிந்திருப்பவர்கள் யார் யார், இது ஒரு கூட்டுக்கொலை என்றுதான் முதலாக செய்தி வெளிவந்தது. ஆனால் அதை மூடி மறைத்தவர்கள் யார் என்கிற கோணத்தில் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று இருந்தாலும் கூட, தம்பி கவினுடைய மரணத்திற்கு நாள்தோறும் தலைவர்கள் சென்ற வண்ணம் இருந்தார்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா அவர்களும், அதற்கு பிறகு கிருஷ்ணசாமி அவர்களும், அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களும், இப்படி பல பேர் அந்த மரணத்தை நடைபெற்றிருக்கிற சில சம்பவங்களை கேட்டறிந்து அதற்கு தகுந்தாற்போல் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் அறிக்கைகளை கொடுத்து உண்மைத்தன்மைகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கூடுதலாகவே அண்ணன் திருமா இதை கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நெல்லை சீமையில் நடத்தினார். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் KN நேரு, கனிமொழி போன்றவர்கள் எல்லாம் போய் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூதாகரமாக இன்னும் வெடித்து விடக்கூடாது, தென் மாவட்டங்கள் கலவர பூமிக்குள் வந்துவிடக்கூடாது என்பதை கண்ணும் கருத்துமாக இருந்து காத்திருந்து கவின் உடலை நெருப்பில் தீ மூட்டி சாம்பலாக்கி முடித்து விட்டுத்தான் அவர்கள் வெளியேறினார்கள். ஆனால் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் செல்லவில்லை என்பது மிக முக்கியமான கேள்வி. அதிமுக சார்பில் அங்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சென்றதாக தகவல். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் என்று மறுமலர்ச்சியை தமிழகத்தில் போதிப்பதாக நடித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் வைகோ அவர்களும் அல்லது அவருடைய புதல்வர் துரை வைகோவும் இதுவரை செல்லவில்லை. அவர்கள் தெற்கு சீமையை சார்ந்தவர்கள் அரசியலில் புகுந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள்.
துணை முதலமைச்சர் ஏன் செல்லவில்லை என்றால் கேள்வி இல்லை. முதலமைச்சருக்கு உடல்நலம் சரியில்லை, ஆகையால் அவர் போக வாய்ப்பில்லை. ஆக எவரும் செல்லவில்லை. சாதிய வன்மம் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் உள்ளே பதிந்து கிடப்பதை இந்த ஆணவ படுகொலையில் நாம் தெரிந்திருக்கிற விடயம். இதை காட்டி உங்களுக்கு என்ன வேலை? மடப்புறம் அஜித்குமார் மரண வழக்கில் படையெடுத்தார்கள் பல்வேறு கட்சியினர். நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், தளபதி விஜய் ஏன் செல்லவில்லை? திரைப்படம் முடிகிற தருவாயில் இருக்கிறது, ஆகையால் டப்பிங் பணிகளில் தீவிரமாக இருக்கிறார். ஆனால் அதைவிட மிக முக்கியமானது கவின் படுகொலை. கண்டிப்பாக சென்றிருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனாலும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் பிரிவு மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆதவர்ச்சனா அவர்கள் மாபெரும் ஒரு கண்டன அறிக்கையை இணையத்தில் வெளியிட்டு தன்னுடைய பதிவை டெல்லியிலிருந்து அதை நடைமுறைப்படுத்தினார். அந்த அறிக்கை என்பது இது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய மகத்தான தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஆழ்ந்து படித்து முடித்ததற்கு பிறகுதான் வெளியிடப்பட்டது என்கிற தகவல் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. ஏன் செல்லவில்லை? சாதி பார்த்து செல்லவில்லையா? தளபதி அவர்கள் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கிற அழகான தத்துவத்தை தமிழ்நாட்டு வீதிகளில் விதைத்துவிட்டுத்தான் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற மகத்தான தத்துவத்தை மண்ணிற்கு வழங்கி தந்த பெரும்பாட்டன்களினுடைய வழியில்தான் விஜய் நடைபயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். கவின் அவர்களுடைய இல்லத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருப்பதாக தகவல். விரைவில் எந்த நேரத்திலும் எந்த சூழலிலும் கவினுடைய பெற்றோர்களை நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார். அதற்கான கால நேரங்கள் வர வேண்டும். ஏனென்றால் மற்ற தலைவர்களைப் போல தன்னந்தனியாக போய்விட்டு உடனடியாக திரும்பிவிட முடியாத ஒரு சூழல். லட்சக்கணக்கானவர்கள் அந்த இடங்களிலே கூடுவார்கள். பாதுகாப்பு விஷயங்கள் இருக்கிறது. மற்ற எந்த கட்சி தலைவருக்கும் இல்லாத கூட்டத்தை அங்கே கூட்டிவிட்டால் கூட்ட நெரிசலில் ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்துவிடும் என்பதற்காகவே நெல்லை தென் மண்டலத்தினுடைய ஜரக ஐஜி அவர்களிடத்திலே சில விடயங்களை சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அறிவிப்பு இல்லாமல் தான் நிச்சயமாக இந்த வார இறுதிக்குள் ஏதோ ஒரு நாள் இரவுக்குள் கண்டிப்பாக கவினுடைய பெற்றோர்களை மரியாதைக்குரிய தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் என்கிற தகவல் வந்திருக்கிறது. பகலில் சென்றால் பாதுகாப்பு விஷயங்களில் நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டிய முறையாகத்தான் இந்த திருட்டு மாடல் ஆட்சியில் வேறு வழி இல்லாமல் நாம் ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் திருட்டு மாடல் அரசு எப்பொழுதும் யாருக்கும் எவருக்கும் பாதுகாப்பு தராது. எத்தனை பேரை வெட்டி வீழ்த்தினாலும், எத்தனை பேரை படுகொலை செய்யப்பட்டாலும், இன்னும் எவ்வளவு பேர் படுகொலை செய்யப்பட்டாலும் யாருக்கும் பாதுகாப்பாக இல்லாத ஒரு வெற்று அரசாக தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் தமிழ்நாட்டின் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு இடத்தில் படுகொலை நிகழ்ந்திருக்கலாம்.